கதையோட தலைப்பு மரணமும் மசாலா டீயும். ஒரு படத்துல வடிவேலுவோட நகைச்சுவை காட்சி வரும். அவரு இட்லி தோசை விக்கிற கடைக்கு போய் பர்கர், பீஸா, சிக்கன் கொக்கா, டக்கிலோ, ஸ்பிரிங் ரோல், கபாப் அதெல்லாம் கேட்பாரு. அந்த கடைக்காரரு அதெல்லாம் இல்ல, இட்லி வடை தோசை அததான் இருக்குப்பாரு. இப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நாடு முன்னேறுறது? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு சாப்பிட்டாதானே முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி வடிவேலு சொல்லுவாரு. அத மாதிரி இந்த கதையில கதாசிரியர் 13 வகையான புது வகையான டிஷஸ் அறிமுகப்படுத்துறாரு. இந்த சமையல் குறிப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல யூடியூப்ல, அப்படிப்பட்ட ஆட்களும் கூட இத குறிச்சு வச்சுக்கலாம். சரி, நம்ம கதைக்குள்ள போவோம். இந்த கதையில கிளமெண்டி வட்டாரத்துல நிறைய வீடுகள்ல மர்மமான முறையில நிறைய பேர் இறந்திருக்காங்க. சில பேர் தற்கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இதுல ஏதாவது சதி இருக்குமோ அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக சங்கர்னு ஒரு காவலர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டுல 2 பேர் இருக்காங்க, ஒரு தம்பதிகள். அந்த அவர் அந்த தம்பதியில அவர் பேர் தியாகா, அவங்க மனைவி பேரு கார்த்திகா. அவர் தியாகா வந்திருக்க காவலரை உபசரிச்சு அவருக்கு ஏதோ டீ கொடுத்திருக்காரு. அப்ப உள்ள இருந்து கார்த்திகா குரல் கொடுத்திருக்காங்க. என்னங்க, அவருக்கு ஆட்டுக்கால் குழம்பு டீயா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுப்படியில இருந்து. அதுக்கு தியாகா பதில் சொல்லியிருக்காரு, ஐயோ கார்த்திகா, அது 7 கடல் 7 மலை டீ. நேத்து மிச்சம் ஆச்சுல்ல, அதுதான். அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு காலையில குடிச்சா உடம்பு சூடு இறங்கும்னு நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இவர் கொடுத்தேன் அப்படின்னு தியாகா சொல்லியிருக்காரு. என்னது, வெங்காயமும் பச்சை மிளகாயுமா? நான் குடிச்சது டீயா இல்ல ரசமா அப்படின்னு மலக்க மலக்க விழிச்சிருக்காரு சங்கரு. கார்த்திகா அதுக்கு சொல்லியிருக்காங்க, அதான் நான் கேட்டேன், டீ மிச்சம் ஆச்சுன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் போடாம ஒரு லெமன் புளிஞ்சு டீ நீர் செஞ்சு குருமாக்கு பயன்படுத்தலாம்னு நினைச்சிருந்துச்சேன். ஆனா இந்த மனுஷன் அதுக்குள்ள இப்படி செஞ்சுட்டா இருப்பாருங்களேன் அப்படின்னு சிரிச்ச வரைக்கும் கார்த்திகா வெளியே வந்திருக்காங்க அடுப்படியில இருந்து. சங்கரு யோசிச்சிருக்காரு, என்னது டீ நீரா? டீல இருந்து பன்னீரா? நம்ம காதுல எல்லாம் கேட்கறது நெசமா அப்படின்னு உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. நம்ம என்ன எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு மறக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி ஆரம்பிச்சிருக்காரு அவங்க 2 பேர்த்திட்டையும். கார்த்தியா உங்க மனைவி பார்த்து, என்னங்க, நீங்க காவலர்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் ஒரு மசால் டீஸோ அல்லது டீயிலையோ சுட்டுட்டு வரேன், அதுக்கு நம்ம டீம்பர் போதும்ல அப்படின்னு சொன்னவாறு எந்திரிச்சிருக்கா. இங்க டீ என்பது குறில் இல்ல, நெடில். மசால் டீஸோ டீலியோ டீம்பர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே அந்த சங்கர் ரொம்ப தகப்போட, நம்மளுக்கு அதே கேள்வி அவருக்கு வந்திருக்காது. என்னது, மசால் டீஸோ இட்லி டீம்பர் அப்படின்னா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. தியாகா பொறுமையா விளக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒண்ணும் இல்லைங்க, டீ தூள் இருக்குல்ல, டீ தூள், அதுல மாவுல கரைச்சு தோசையா சுடுறதுதான் டீஸோ. இட்லி அப்படின்னா இட்லி அடுக்குல தண்ணிக்கு பதிலா டீயை ஊத்தி அந்த டீயோட ஆவியில வேக வச்சு எடுக்கிற இட்லி தான் இட்லி. அதே மாதிரி சாம்பார் பொடிக்கு பதிலா டீ தூளை போட்டா டீம்பர். இன்னைக்கு நீங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு சங்கரு, எனக்கு எது வேணாம், முதல்ல உங்க அண்டை வீட்டுக்காரங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு ஆவேசமா கேட்டிருக்காரு. அந்த சமயம் சமையல் அறையில இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கு நம்ம தியாகா சொல்லியிருக்காரு, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, மிச்சமான டீ தூள் சக்கை இருக்குல்ல, அதை வச்சு தேங்காய்க்கு பதிலா அரைச்சு சட்டீனி செய்யற போல என் மனைவி, அதான் சத்தம் வருது. ஏய் கார்த்திகா இங்க வா, பாவம் அவர் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க மனைவிய தியாகா அழைச்சிருக்காரு. இப்பவாவது பதில் சொல்லுவாங்களா இல்ல வாட்டி எடுப்பாங்களான்னு குழம்பி நின்று இருக்காரு சங்கரு. சார், நீங்க சொல்றவங்க எல்லாரும் ஒரு தடவையாவது எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள நாங்க சில முறை பாட்டிக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கா கார்த்திகா. பாட்டி அப்படின்னு சங்கர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பதில் சொல்றாங்க தியாகா. டீல சேர்ந்த விதவிதமான உணவுகளுக்கும் பலகாரங்களுக்கும் இருக்கிற பாட்டி அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி அதை விடுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கோபியை கடைசியா எப்ப பாத்தீங்க? இன்னைக்கு காலையில அவர் மர்மமான உரையில வீட்டு வாசல்ல இறந்து கிடந்திருக்காரு அப்படின்னு அவரோட விசாரணை ஆரம்பிச்சிருக்காரு சங்கரு. தியாகா உடனே சொல்லியிருக்காரு, நினைச்சேன் அந்த காபி பைத்தியம் கோபிக்கு ஏதாவது ஆகும்னு. பீடிகையோட அந்த மாதிரி பேச தொடங்கியிருக்காரு தியாகா. இவர் டீன்னு அலையிறதுனால காப்பியை குடிக்கிறவங்கள காபி பைத்தியம் சொல்றாரு போல தியாகா. மேலும் தியாகா என்ன சொல்றாருன்னா,
ராத்திரி கோபி தனக்கு தலைவலின்னு சாப்பிட வீட்டுல எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அதனால எங்க வீட்டுல ரொட்டியை தொட்டுக்க மசாலா டீயையும் கொடுத்தேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நன்றி கூட சொல்லாம வாயை மூடிக்கிட்டு ஓடிட்டாரு அந்த மனுஷன் அப்படின்னு இருக்காரு தியாகா. ரொட்டின்னு டீ தூள்ல ரொட்டியை சுட்டு தந்தீங்களே தானே அப்படின்னு உங்களை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சங்கர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு மசாலா டீயை எப்படி தொட்டு சாப்பிடுறது அப்படின்னு ஒரு கணம் நான் வந்து காவலருங்கிறதையும் மறந்து அவர் சமையல் குறிப்பை கேட்டிருக்காரு சங்கரு. அதுக்கு கார்த்திகா தக்காளி வெங்காயம் இஞ்சி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வதக்கி அதுல 10 கரண்டி டீ தூளை போட்டு குக்கர்ல 3 விசில் விட்டு இறக்கிடணும். அதான் மசாலா டீ. அது ரொட்டி இட்லி டீசை கிச்சடி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கா கார்த்திகா. புரிஞ்சிருச்சு, எல்லாரும் நம்மள எப்படி செத்தாங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஐயோ தலையே சுத்துதே அப்படின்னு கதறி இருக்காரு சங்கரு. சார் இருங்க, கொஞ்சம் பூண்டு டீ போட்டு தரேன், தலை சுட்டல் நின்னுடும் அப்படின்னு தியாகா சொல்லவும் காவலர் சங்கர் மயங்கி விழுந்துட்டாரு. முகத்துல ஏதோ தெளிக்கிறாங்கிறத உணர்ந்து அவர் கண் விழிச்சு பாக்குறாரு சங்கரு. கண்ணு ரெண்டும் எரிஞ்சிருந்திருக்கு. யோ முகத்துல தண்ணி தானே தொளிச்ச அப்படின்னு பயத்தோட கேட்டிருக்காரு. எங்க பாட்டி வைத்தியம் சார், பதட்டி தெளிச்சேன். பதப்படுத்திய டீய பதட்டமா மயங்கினவங்க மூஞ்சில தொளிச்சா உடனே எந்திரிச்சிருவாங்கன்னு மீண்டும் டீயை எடுத்திருக்காரு தியாகா. ஐயோ இதுக்கு பைத்தியங்க, பேரு தியாகா கார்த்திகல்ல, கிளமண்டி தியாகா கார்த்திகான்னு சொல்லி திரும்பவும் மயங்கிட்டாரு காவலர் சங்கர். இதோட இந்த கதைய நிப்பாட்டுறாரு இந்த கதாசிரியர். சில பேர் வந்து நம்ம ஊர்ல டீ பைத்தியங்கள் இருப்பாங்க. எதுனாலும் டீ குடிப்பாங்க. மழை பெஞ்சா டீ, வெயில் அடிச்சா டீ, வருத்தம்னா டீ, சந்தோஷமா இருந்தா டீ. 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10க்கு ஒரு வாட்டி டீ 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 டீன்னு குடிப்பாங்க. அந்த மாதிரி டீ பைத்தியங்களை நினைவுபடுத்துறது அந்த கதை இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி இந்த கதையில கதாசிரியர் 13 வகையான டீயை அறிமுகப்படுத்துறாரு. அது என்னென்னா ஆட்டுக்கால் குழம்பு டீ, 7 கடல் 7 மலை டீ, டீ நீர், மசால் டீ சோர், இட்லி டீசை, டீம்பர், சட்டீனி, ரொட்டி, மசாலா டீ, கிச்சடி, பூண்டு டீ, பதட்டீ அப்படின்னு அவர் சொல்றாரு. எவ்வளவு சுவையா அந்த கதை இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு டீ அடிச்சுட்டு இந்த கதையை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. மேலும் ஒரு நல்ல கதையோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.